வல்ல இறைவனின் அருள் கருணையை நோக்கி தாங்க முடியாத மன சுமைகளோடு இந்த திருக்கோயிலுக்கு அடியெடுத்து வைத்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் தன்னுடைய மன வேதனைகளெல்லாம் தீர வேண்டும் என்று சொல்லி என்னாலும் நம் சாமியை நெஞ்சுக்குள் வைத்து பிரார்த்தனை செய்து கொடுக்கிற இனிய பக்தர்களுக்கும் இந்த திருக்கோவிலிலே நடக்கிற ஆன்மீக நல்ல நிகழ்வுகளை எல்லாம் யூடியூப் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் நெஞ்சுக்குள்ளே பிரார்த்தனை செய்திருக்கிற எல்லா செல்ல பக்தர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் பூரண ஆண்டிகளும் நீங்கள் எல்லாரும் பெற்று கருப்பசாமியுடைய பெரும் கருணையினால் உங்கள் உள்ளம் என்னைக்கும் நிறைவேறி நீங்கள் பூரணமான மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நம்முடைய உள்ளத்துல கடினமான இயக்கங்கள்லாம் இருக்கும். 40 வயசு ஆயிடுது, 20 வயசுல உழைக்க ஆரம்பிச்சேன், இதுவரை எதுவுமே எனக்கு வாழ்க்கையில நடக்கல அப்படி என்று ஒரு சில மனிதர்களுக்கு ஏற்படும். 65 வயசு ஆயிடுது, 3 பிள்ளைகள் பெற்றிருக்கேன், அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் வரவு செலவையும் பார்த்துட்டேன், ஆனா பிள்ளைகிட்ட இருந்து ஒரு மரியாதை கிடைக்கிற, நான் உழைச்சதும் எனக்கு வேஸ்டா போச்சுன்னு நினைக்கிறேன். கோடான கோடி செல்வங்களை எல்லாம் பெற்றாச்சு, பொண்டாட்டியுடைய அன்பு எனக்கு சீராக இல்லை, பிள்ளைகள் ஒத்துழைக்கிறேன், யாருக்காக இந்த பூமியில வாழணும் அப்படிங்கிற ஏக்கம் உள்ள மனுஷனும் இந்த உலகத்துல கலந்துருக்கான். இப்படி பார்த்தா விதவிதமான மனிதர்கள் உள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்களும் பூர்ண ஆரோக்கியத்தோடு தான் வாழ்வோம் என்று கற்பனை செய்து கொண்டிருந்து எதிர்பாராமல் ஆக்சிடென்ட் ஆகி உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு உள்ள வந்து இனி இந்த வாழ்க்கை எப்படியோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மனிதர்களும் நல்ல வாழ்க்கை அமைந்திருக்கு என்று கற்பனை செய்து கொண்டிருந்த காலத்தில் இனம் புரியாமல் காரணம் தெரியாமல் பொண்டாட்டியை பிரிஞ்சு அடுத்து நமக்கு என்ன வாழ்க்கை கிடைக்கும் போது ஏங்கிட்டு இருக்கக்கூடிய இதயங்களும் உழைத்த செல்வங்களை வைத்து மகிழ்ச்சி அடைந்தோம், ஆனால் உணர்வு பூர்வமான உள்ள நிகழ்வுகளை அடைய முடியவில்லையே என்ற நிலைகளும் எத்தனையோ தொழில் வளத்தையும் செல்வங்களையும் பெற்று மரியாதையோடும் செல்வ சிறப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம நினைத்தபடி வாழ்க்கை அமையவில்லையே என்ற இயக்கங்களும் இப்படி விதவிதமான துயர அலைகளெல்லாம் மனிதனை கொண்டு வந்து ஆட்சி படத்திற்கு. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நமக்கு ஏதேனும் ஒரு வழி கிடைக்காதா என்ற ஒரு தாகத்துல மனிதன் வந்து அமைதியை தேடி அலைதான். இந்த அமைதியும் நிம்மதியும் தேடி அலைகிற பொழுது பல பேர்கள் தவறான இடங்கள்ல போய் இருந்து வேதனை அடைஞ்சிருக்கிறாங்க. சில பேர்கள் சரியான வழிகளில் வந்து உட்கார்ந்து அமைதியை அடைஞ்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு வேறுபட்ட ஒரு நிலையில தான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கைய கழிச்சுக்கிட்டே போறான். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வு. ஆனா ஆன்மீக உலகம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா பிறருடைய உள்ளத்தை உட்படுத்தாது பார்க்க கொண்டிருப்பதுதான் ஆன்மீக உலகம். ஆன்மீகம் என்று அப்படிப்பட்டதுதான். எப்பொழுதும் பிறருடைய உள்ளத்தை வருத்தப்பட வைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க ஒரு சுத்த ஆன்மீகவாதி, அவன் தான் ஆர்த்தியன். இன்னொருவருடைய வாழ்வுக்காக நமக்காக பிரார்த்தனையை 30 நிமிடங்கள் செய்கிற பொழுது அதுல பிரத்யாருக்காக 5 நிமிடமாவது பண்றோமா அவன் ஒரு பெரிய தியாகம் நிறைந்த ஆன்மீகவாதி. அந்த 5 நிமிட பிரார்த்தனை அடுத்தவனுக்காக செய்கிற பொழுது அவனுக்கு அவ்வளவு பெரிய புண்ணியம் கிடைக்கும். ஏழை ஒருவரை அன்னதானம் செய்யணும்னா நான் இருக்கிறதே 10 ரூபா தானே இருக்கு, நான் எப்படி அன்னதானம் பண்ண முடியும் அப்படின்னு அவன் நினைப்பான். அவன் சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒரு பிடி சாப்பாடை எடுத்து தலையில ஒரு ஓரமா வச்சாங்கன்னா 1000 எலும்புகள் வந்து சாப்பிடும். அதுவும் ஒரு பெரிய தானம் தான். ஒரு பெரிய தானம் தான். நீ நினைக்கிறது மாதிரி மனிதனுக்கு மட்டும் போடுறதுதான் அன்னதானம்னு நினைச்சா அது வந்து தப்பு. எல்லா உயிர்களுக்கும் ஒன்னால முடிந்தது செய்யும். சிவகோயிலுக்கு போகும்போது அகத்திக்கரையை வாங்கி பசுவுக்கு கொடுப்போம். ஏன்? அது அந்த பல பேர்களுக்கு பால் கொடுத்த ஒரு மாதா, அது வயிறு குளிர்ந்துச்சுன்னா நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் நிறுத்தி அந்த இடத்துல போய் அந்த அகத்திக்கரையை கொடுப்போம். உண்மையா இல்லையா? வீட்டுல வளர்க்கிற நாய்க்கு கூட
சுத்தமான சாப்பாடை வைக்காம சாப்பிட்ட மிச்ச சாப்பாடை வைக்கலாம், பல வழியில வைக்கிறாங்கல்ல. ஆனா அந்த சாப்பாடை சாப்பிட்டு கூட அந்த நன்றியை காட்டிட்டு தான் அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு. அதனால நன்றிக்கு இறக்கணும் நாயை தவிர ஒரு பிராணி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஏன் மனுஷனே இல்லை. ஆனா அதுக்கு அவ்வளவு பெரிய பெருமை. அவையார் சொல்லுவா, நமரி போல் வாழ் அப்படின்னா. நமரினா நாய். நாயை போல் வாழ்ப்பா, நன்றி உடையதாக. ஆனா பாரதியார் சொன்னாரு, யமனி போல் வாழேன், நாய் மாதிரி வாழாதாங்க. ரெண்டுக்கும் முரண்பாடாது. அவையார் சொல்வது பழைய ஆர்த்தி கூடி, யமனி போல் வாழ், நாய் போல் நன்றி உடையவனாக இரு. பாரதி சொன்னாரு, யமனி போல் வாழேன், நாய் மாதிரி வாழாத. ஏன் இப்படி சொன்னாரு? அவர் வாழ்ந்த காலம் சுதந்திர தாகம் என்று தழியும் இந்த சுதந்திர தாகம். அப்படி சுதந்திர தாகத்துல வாழ்க்கை. வெள்ளைக்காரன் கொஞ்ச நாளைக்குள்ள இந்திய மக்களுக்கு ஏதாவது கொஞ்சம் விமான்களுக்கும் அவனுடைய ஏவல வேலையை பார்க்கக்கூடிய சித்தரசர்களுக்கும் இடங்களையும் தானியங்களையும் பதவிகளையும் கொடுத்ததுனால இந்தியாவை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற பிரிட்டிஷ்காரர் ஆட்சிக்கு நீ வாழ்ந்துட்டு இருக்கியே, அதை நீ நன்றின்னு சொல்ல, நான் அதை நன்றி இல்லைன்னு சொல்ல. அதனாலதான் நீ நன்றிங்கிறதுக்காக கெட்டவனுக்கு வாழ் பிடிக்கிறது நீ நன்றின்னு சொல்லலாம். அந்த நன்றியை நான் ஏற்கல, அது நாய்க்கும் கீழ்தான். அதனால்தான் ஞவரி போல் வாழே. ஒரு கற்பனைக்கு இந்த திருட கொடுத்தா அவருக்கும் வாழாட்டும் நாய். இல்லையா? பல நாள் இந்த வீட்டுல வளர்ந்து சாப்பாடை சாப்பிட்டு சுகத்தோடு வாழ்ந்த நாய்க்கு திருட வாழவன் அருமையான ஒரு கற்பனை. அது லைட்டா இருக்கான், அதை சாப்பிட்டு சத்தம் போடாம கவரத்தை கற்பட்டி மேல திருப்பிடும். அது கண்வழித்து பார்க்கும்போது இவன் அடித்து வாங்கிடுவான். அப்ப அவருடைய சிந்தனை வந்து புதிய சிந்தனை, புரட்சி சிந்தனை. அதனாலதான் அவர் சொன்னார், கற்பட்டிக்கு நீ நன்றி காட்டுற, காலமெல்லாம் உன்னை காத்தவனாகி எனக்கு நீ நன்றி காட்டல அப்படின்னு சொல்லி நமதி போல் வாழே அப்படி. இப்படி ஒவ்வொரு கருத்துக்களுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவ பாடங்களாக. புண்படாத உடல், குறைபடாத உள்ளம், பொய்படாத ஒழுக்கம். யார் சொன்னா? வள்ளலார் சொன்னார். செந்தமிழ் நாட்டில் தோன்றிய ஞான பிரகாசன், உலகத்துக்கு ஜோதிதான் தெய்வம் என்று காட்டிய வள்ளலார் பிரான். அவர் சொன்னார், எல்லாரும் புண்படாத உடல், குறைபடாத உள்ளம், பொய்படாத ஒழுக்கம். அது மூன்றும் சேர்ந்து ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சார். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். வடலூர்ல தான் இருக்கு, சென்னையிலையும் சில இடத்துல இருக்கு, இருக்குல்லையா? ஆனா செங்கோட்டை தாலுகாவில் இன்னும் வரல. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் செங்கோட்டை தாலுகாவில் வரணும் அப்படின்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த சன்மார்க்க சங்கம் வரணும். ஏன்னா வந்திருந்தால் எனக்கு தெரியாம இருக்காது, அது வரணும்னு நான் விரும்புறேன். சமரசம்னா எதுன்னே தெரியணும்ல. முதல்ல என்ன தெரியணும்ல? சூரியன் உச்சி வெயில் சூரியனுக்கும் காலை வெயில் சூரியனுக்கும் மாலை நேரத்து சூரியனுக்கும் வேறுபாடு நிறைய இருக்கு. காலை நேரத்து சூரியன் மேட்டு பகுதிகளில் ஒளியை கொடுக்கும், பள்ளங்களிலே கொடுக்க. மாலை நேரத்து சூரியன் நிலையில்லாத ஒளி, சிறிது நேரம் கொடுக்கும், பல நேரம் மறைஞ்சு. ஆனா உச்சி வேளை சூரியன் உலகத்துல மேடு பள்ளம் எல்லாத்துக்கும் ஒளியை கொடுக்கும், மேல பிரகாசமா இருந்து கொடுக்கும். புரியுதா? அதுக்கு பாரபட்சமே கிடையாது. உச்சி வெயில் சூரியனுக்கு அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகத்துவம் இருக்கு. எல்லா இடத்துலயும் அந்த ஒளி படம். பகவான் அப்படிப்பட்டவன் தான், கடவுளுங்கிற சக்தி அப்படிப்பட்டதுதான். அவன் மத்தியஸ்தமாக எல்லாருக்கும் மேல உயர்ந்து பாரபட்சம் இல்லாமல் தன்னுடைய அருள் பிரகாசத்தை உலகம் முழுக்க பரவி இருக்க செய்யக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் தான் இறைவன் என்பவர். அந்த பேர் ஆற்றலை எதற்கீழாக சொல்கிறோம்னா, உச்சி சூரியன் எல்லா இடங்களிலும் பரவசமாக பழகிற பொழுது
அது சமத்துவமாக செயல்படுகிறது என்பதை சொல்றோம். ஆகையினால் அது சமரச சூரியன். எல்லா இடத்தையும் ஒளிவிடுதா சமரச சூரியன். அந்த மாதிரி தான் இந்த சமரசம்ங்கிறது ஜாதி மதம் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் தாண்டி எல்லோருக்கும் ஞான ஒளியை காட்டுகிற சன்மார்க்க சங்கத்துக்கு பேர் தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். அப்படி வள்ளலாரை பற்றி பேசுகிற பொழுதுதான் நம்முடைய உள்ளத்துல உள்ள உருவம் அமைதி. கடைத்தெருவுல ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருந்தாரு. ஒருத்தர் நடந்து போனான். அவரை பார்த்துட்டு பக்கத்துல போறான் பாரு, அப்பருக்கும் ஆத்தாளுக்கும் உருப்படாதவே அப்படின்னு சொன்னார். ஒரு பெரியவர் என்ன செய்ய முடியும்? அவன் சொன்னான், பாத்தமா வளர்த்தாரு அவங்க மதிக்காம அந்த பேரை போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு கேட்கிறார். இன்னொருத்தன் போறான் பாரு, தன்னல பேய் தான் வயிறு நிறைஞ்சா போதும் அடுத்தவரை பத்தி கவலையே போட மாட்டாங்க. யாரும் திண்ணையில உட்கார்ந்து இருக்கிற வயசா அப்போ உடனே பக்கத்துல சொல்றாரு, அவன் அதுல ஏதோ ஒரு சுகத்தை கண்டிருக்கான், அதனால தன்னை பத்தியே சிந்திட்டு போறான் அப்படின்னு. அதுக்கு அடுத்து ஒருத்தர் ரோட்ல போனான். அவரை பார்த்து சொன்னார், என்ன சொன்னாரு? ஆசைக்கு இவன் தாயா எடுத்து காட்டுங்க. என்ன ஐயா அப்படின்னு சொல்லிருக்கான். ஆமா, இன்னொருத்தன் சட்டை போட்டிருந்தா அதை மாதிரியே எனக்கும் சட்டை வேணுமா, இன்னொருத்தன் செயின் போட்டிருந்தா அதை மாதிரி எனக்கும் வேணுமா. ஏன் உனக்கு உழைப்பு இருந்தா தான் உடனே கிடைச்சிருக்குமே, சும்மா இருந்துட்டு வரணும்னா எப்படி வரும்? அதனால ஆசைக்கு இவன் தான் எடுத்து காட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் போனார். அவரை சொன்னார் அந்த பெரியவரு, இப்பதான்டா ஒழுக்கமான ஒரு உத்தம மருந்தம் போறா அப்படின்னா. அப்படி போனவர் யார் என்றால் அவர்தான் வள்ளல்கிறான். அவர்தான் வள்ளலார். அவரை பார்த்துட்டு பெரியவர் சொன்னாரு, ஒரு நல்ல ஒரு உத்தமமான மனிதன் போறான் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த சமுதாயத்துல, அவர் மனித சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனை பேருடைய உள்ளத்துக்குள்ள நல்லவன் அப்படிங்கிற சிந்தனையவும் நல்லவன் என்ற பெயரையும் மனப்பக்குவம் அடைந்தவன் என்ற ஒரு பெயரையும் பெற்றிருக்கிறார்னா அவர் தன்னுடைய உள்ளத்தை எத்தனை முறை தீட்டி இருப்பாரு. நம்ம உள்ளத்துல கெட்ட எண்ணம் தோன்றுதா? யாருக்காவது மொட்டை பெட்டிகள் எழுதணும்னு நமக்கு தோணுச்சா? யாருக்காவது இன்னொருத்த எடுத்து பத்திரத்தை மாத்தி எழுதணும்னு நமக்கு தோணுச்சான்னு எத்தனை முறை சிந்திச்சிருப்பாரு. அப்படியெல்லாம் சிந்திச்சு தன் உள்ளத்தையும் அறிவையும் திருத்தி கொண்ட மகான் உள்ளத்தால் கூட பிறருக்கு தீங்கெண்ணாத உத்தமன் வளர்கிறார். அதனால்தான் அவரை பார்த்து சொன்னார் அந்த பெரியவர், இப்பதான்டா உத்தமமான ஒரு மனிதன் போறான். அவன் இருக்க போய் தாண்டா நம்ம தான் ஆகாயத்திலிருந்து பெறுகிற மழையவும் பசுமையவும் விவசாயத்தையும் பெற்று இன்னைக்கு நம்ம ஆனந்தமா இருக்கோம் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லிட்டார். அப்போ உடனே பக்கத்துல கொஞ்சம் நான் இவரை மாதிரி ஒருத்தர் இந்த 1000 பேர் இருந்தா இந்த உலகமே ஒரு குழந்தையா. உடனே பெரியவர் சொன்னாரு, நம்ம ஒவ்வொரு பொழுதும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிற பொழுது அவரை மாதிரி உத்தம குணம் படைத்த உத்தமர்கள் உலகத்தில் உதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அன்றாட பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு சொன்னார். இப்படி ஒருவரை பற்றி நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் நல்ல விதிமுறைகளையும் கடைபிடிக்கின்ற ஒருவரை பற்றி ஊரார்கள் பேசுகின்ற செய்திகள் பொறாம உள்ளவன் வார்த்தை எப்படி வரும்? கெட்ட வார்த்தை. பொறாம உள்ளவன் வார்த்தை கெட்ட வார்த்தை வரும். தனக்கு வாழ முடியல அப்படிங்கிற தாகம் உள்ளவன் அடுத்தவன் வாழ்க்கையை பற்றி பொறாமப்படுவான், எரிச்சல் படுவான். அவன் உள்ளத்தால தாங்க முடியாது. ஒரு நேரத்துக்கு சாப்பாட்டை வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட தகுதியில்லாத சந்தியில வந்து உட்காருவான். ஒரு நேரத்துக்கு சாப்பாட்டை வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு கூட தகுதி இல்லாதவன் ஒருத்தர் கேட்டா அவன் வீட்டுல இருப்பான், ஏன்னா விவசாயத்துக்கு போயிருப்பான், நான் காட்டு வேலைக்கு போயிருப்பான், எங்கேயும் போயிருப்பான். ஆனா ஒண்ணுக்கும் இல்லாதவன் எங்க இருப்பான்? சந்தியில உட்கார்ந்துக்கிட்டு அடுத்தவரை பத்தி புரணி பேசியிருப்பான். அப்படி ஒரு மனிதன் வாழக்கூடாது என்பதற்கு இலக்கணமாக இருப்பதுதான் ஆன்மீக உலகம். அந்த ஆன்மீக உலகத்துக்கு வழிகாட்டி வள்ளலார் ரொம்ப தெளிவாக ரொம்ப நுண்ணறிவாக அவர் ஒரு நாள் இப்படி கை கட்டி உட்கார்ந்து இருந்தார். ஒரு பெரிய செல்வந்தராக கல்யாண வீட்டுக்கு வரணும். சரி, இது ஒரு கருணை வழி செய்தி. வள்ளலாரை பற்றி
காதுக்கு வந்த செய்தி தான் நான் சொல்றது, ரெக்கார்ட் காட்ட முடியாது. ஐயா வரையா அப்படின்னு சொன்னார். உடனே பத்திரிகையை கொடுத்து செல்வந்தர் அடுத்த வார்த்தை சொன்னார், ஐயா வரும்பொழுது கொஞ்சம் நல்ல வஸ்திரம் வேட்டி துண்டு கட்டிக்குவாங்க, தந்தை வேட்டியை கட்டி வந்துடாதீங்க. அதுக்கல்லப்பா அப்படி வரேன் அப்படின்னு. அதனால கல்யாண வீட்டுக்கு போயாச்சு, எல்லாரும் பந்தியில உட்கார்ந்துருந்தாங்க. வள்ளலார் வாடகைக்கு ஒரு வேட்டியை வேட்டியும் கட்டி துணி வாங்கிட்டு போயிட்டாரு. அருமையா ஒரு வேட்டியை அதெல்லாம் பந்தியில தான் சாப்பாடு தான் வச்சாச்சு. வேட்டியை துணியை உறிஞ்சி வச்சுட்டு போனது கட்டி வெளியில வச்சு என்ன சாப்பிடாம வந்திருக்கீங்க, நீ போடுற சாப்பாடு வேட்டைக்கு துண்டு தானடா, நல்லா ஆத்மாவுக்கா போடுது. இந்த செய்தி சரியோ தவறோ உண்மையோ பொய்யோ யாரோ ஒரு பெரிய மருத்துவ வடலாறு தெரிஞ்சு நமக்கு சொன்னதுதான். ஆனா செய்தியினுடைய தன்மை எப்படி இருக்கு? தானம் செய்யறவன், அழைப்பு கொடுக்கிறவன் கொடுத்தா அவன் தகுதிக்கு தகுந்தார் போலதான் வருவான். உண்மை தானே? 10,000 கோடிக்கு அதிபதி ஒரு ஏழைக்கு அழைப்பு கொடுத்தான், மருத்துவ மருந்து தான் கொடுத்தான், அவன் 100 ரூபா தான் செய்வான். நீ 10,000 கோடிக்கு அதிபதிக்கு அவன் 1 கோடி ரூபாய்க்கு செய்ய மாட்டான். உண்மையா இல்லையா? அப்ப அவரவர் மனதுக்கும் சூழலுக்கும் உகந்ததுதான் அழைப்பு. அப்படி அழைக்கும் பொழுது நீ வேட்டியை கொண்டு மாற்றிவானுன்னா அப்போ உன் தமிழ வேட்டியை கொண்டு தான் மரியாதை. என்னுடைய ஆத்மாவுக்கோ என் மனதுக்கோ நான் பெற்ற ஆன்மீகத்துக்கோ நான் பெற்ற ஒழுக்கத்துக்கோ நீ மரியாதை கொடுக்கிற. அப்ப அந்த வேட்டி கொண்டு சாப்பாடு போடுற சரியா தப்பா? அப்படிப்பட்ட வள்ளலார் அவர்களை தவம் ஞானம் பெற்று இருக்கிற பொழுது ஒருத்தன் கோர்ட்ல போய் வழக்கு பதிவு பண்ணிட்டான். வழக்கு பதிவு பண்ண உடனே என்ன நடக்கு? வழக்கின் குற்றச்சாட்டு என்ன? இவர் தெய்வீகம் இல்லாதவர், இவர் நம்முடைய சைவ மதத்திற்கு மாறுபட்டவர், இவருக்கு எந்த சக்தியும் கிடையாது, இவர் மனிதர்களை திசை திருப்புகிறார் அப்படி என்று குற்றச்சாட்டு. மனிதர்களை திசை திருப்புறான், இவருக்கு அந்த ஞான சக்தி கிடையாது, தெய்வீகம் இல்லாதவர், சைவ மதத்திற்கு மாறுபட்ட குணவுடையவர் என்று அவரை குற்றம் சாட்டினார். வள்ளலார் ஒரு நாள் குளிச்சுட்டு கடை வீதியில உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு 9 மணி அளவுல கோர்ட்ல இருந்து ஒரு மனிதன் ஆணையை பிறப்பித்து, வள்ளலார் அவர்களே தங்களை நீதிமன்றம் வரும்படி உத்தரவு. ஏன் எதுக்கு கேட்டேன், ஏன் எதுக்கு கேட்டேன். நீதிமான் வர சொல்றாரு, சரி வருகிறேன் அப்பா. 12 மணி உச்சி மணி அடிக்கும் தாங்கள் வர வேண்டுமா? உத்தரவு கொடுக்கிறார். முன்னரே வருகிறேன் அப்பா. அங்கே எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. கோர்ட்ல நடுவராகிய நீதிமானும் உட்கார்ந்து இருக்கிறார், குற்றம் சாட்டப்பட்டவரும் உட்கார்ந்து இருக்கிறான். வள்ளலார் அவர்கள் அப்படி சாலையை விட்டு இறங்கி நீதிமன்றத்து வாசல்ல கார் எடுத்து காமிட்டு வச்சார். உட்கார்ந்து இருக்கிறவங்க அத்தனை பேர் எரிச்சாங்க. உடனே வடல்தான் போய் அப்படி நமஸ்காரம் வணக்கம். அவரும் உட்கார்ந்து எல்லாரும் நீதிபதி எதிர்த்தார். அருள் பிரகாசனாகிய ராமலிங்கம் என்பது தாங்கள் தானே? ஆமா. தங்களிடம் இருக்கின்ற தெய்வீகம் உண்மையானது தீர்ப்பு சொல்றாரு. குற்றச்சாட்டு என்ன? இவன் தெய்வீகம் இல்லாதவன், இவன் சக்தி இல்லாதவன், சைவ மதத்துக்கு மாறுபட்டவங்கிறது குற்றச்சாட்டு. ஆனா எதையும் விசாரிக்காமலே நீதிமான் சொல்றாரு, அருள் பிரகாசர் ராமலிங்கம் பிள்ளை என்பவர் தாங்கள் தான். பிள்ளை இல்லை, நான் ராமலிங்கம் கடவுளுடைய பிள்ளை, இனத்தால் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டேன். அது என் சமரசத்துக்கு பொருந்தாதுங்க. அது இனத்தின் பெயர், நான் இறைவனுடைய பிள்ளை. அதனால அருள் பிரகாச ராமலிங்கம் என்பது எனக்கு பெயர் என்று சொன்னார். நல்ல புரிஞ்சுக்கணும். அருள் பிரகாசர் ராமலிங்கம் என்பது என் பெயர் அப்படின்னு சொன்னார். உங்களிடம் இருக்கின்ற தெய்வீகம் உண்மையானது, மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஞான உபதேசம் பலனுடையது.
உங்களுடைய பயிற்சி எல்லோரும் மனதையும் சுத்தப்படுத்துகின்ற அருமையான மார்க்கம். உங்களுடைய சேவை ஓங்குவதற்கு நான் ஆணை பிறப்பிக்கிறேன் சொல்லி தீர்ப்பெழுதி ஓரை எடுத்து எதிர்ப்பு தெரிவித்தவர் எடுத்து நின்று அவரை சரியாக விசாரிக்கிறேன். அப்பா, உன் உள்ளத்திலே பொறாமையும் அறிவும் குற்றம் சாட்டியது. ஆனால் ராமலிங்கருடைய உண்மையான ஆத்ம சக்தியோ எல்லாரும் உணர்வுகளிலும் பதிவாக இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும். தாங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் என்று நீதிபதியை கேட்டான். நான் உங்களை வைத்துத்தான் உணர்ந்து கொண்டேனப்பா. எப்படி? நீதிமன்றத்துக்குள் கால் எடுத்து வைத்த உடனே உன்னிலிருந்து அத்தனை பேர் எழுந்து நின்றீர்களே, அந்த எழ வேண்டும் என்ற உணர்வு எங்கிருந்து வந்தது கேட்டார். அவர் மீது நீங்கள் வைத்திருந்த உண்மையான பக்தி மட்டுமல்ல, அவருடைய ஆத்ம சக்தி, அவற்றிருந்த நல்லொழுக்கம், அவற்றிருந்த தெய்வீகம் உணர்ச்சியை உணர்ந்து தட்டி எழுப்பிடுது. அதுதான் அவர் பெற்ற சக்தி. ஆகையினால் அவர் உண்மையானவர் என்று நான் ஆணையிடுகிறேன் சொல்லி ஆக்கி முடித்தார். அதிலே தீர்ப்பு முடிந்து குற்றம் சாட்டவும் மன்னிப்பு கேட்டு வெளியேறினான். அப்பொழுது மான வழக்கு போட வேண்டும் என்று சொல்லி ராமலிங்க பத்திரிகை சார்ந்தவர்கள் போட்டார். சொன்னார், ராமலிங்கருடைய கருத்து என்ன? எனக்கு யாரும் குற்றவாளி இல்லை. எவ்வளவு அருமையா சொன்னார். எனக்கு யாரும் குற்றவாளி இல்லை, எனக்கு யாரும் எதிரிகள் இல்லை. நான் இறைவனின் பிள்ளை, எல்லோரும் இறைவனின் பிள்ளையாக ஆக வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்வதும் நல்வழி காட்டுவதும் மட்டும்தான் என் சேவை. எல்லோரும் வாழ விரும்புகிறேன், வாழுகிறேன், வாழ்த்துகிறேன் சொல்லி வெளியே விட்டேன். புரியுதா? எது ஆன்மீகம்? மனத்தாட்சியும் மனதையும் சுத்தப்படுத்தி இருக்கிற மார்க்கத்துக்கு பெயர் தான் ஆன்மீகம். சதா காலகட்டமாக அடுத்தவரை ஆராய்ச்சி பண்ணி பொறாமை கொண்டு குறை சொல்லி புரணி பேசிக்கிட்டு இன்னொருத்தர் பற்றி தீப்பறி இருக்கிற முட்டாள்களுக்கு பேர் ஆன்மீகவாதிகள் அல்ல. பிறர் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடியவன், நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பவன், நல்ல எண்ணங்களை செய்பவன், தானம் தர்மங்களை கடைபிடிக்கின்ற நல்ல உணர்வு உடையவன், ஞானத்தையும் நல்வழிகளையும் காட்டுகின்ற வார்த்தைகளை பேசுகிறவன், செயல்படுகிறவன் உண்மையான ஆன்மீகவாதி. அந்த ஆன்மீகம் இந்த உலகத்தில் மிகவும் தேவை. அந்த ஆன்மீகத்துக்கு முதல் தேவை சுத்த மனம், மனசுதான். இந்த மனத்துல மட்டும் சுத்தமா இருந்தா ஆண்டவனும் அறிவு ஒளியும் அப்படியே பிரகாசித்து கொண்டே இருக்கும். அதனாலதான் நம்ம கூட ஒரு வாசகம், நம்ம கோயிலுடைய வாசகம் என்னது? மாசிலா மனமே ஈசன் கோயில். நம்ம கோயிலுடைய தத்துவ தலைப்பே அதுதான். மாசிலா மனம்தான் ஈசன் கோயில். எங்கே அழுக்கற்ற மனம் இருக்கிறதோ அங்கே ஆண்டவன் பள்ளி கொள்கிறான், சொல்லி விளையாடுகிறான் என்பது. ஆகையினால் எல்லோரும் மாசிலா மனதை பெறுவோம். ஈசன் நமக்குள்ளும் வந்து இருப்பார் என்ற சத்தியத்தை உணர்வோம், நீதியை நிலைநாட்டுவோம், ஆனந்தம் பெறுவோம், அருள்வாக்கையும் பெறுவோம்.